அதுக்கடுத்து லவ்னா அன்பு, நேசம் எல்லாமே, காதல் எல்லாமே வரும். அது அன்கண்டிஷனலா இருக்கிற வரைக்கும் அது டிவைன். ஓகேங்களா? செல்ஃபிஷ்ஷா இருக்கக்கூடாது. நீ எனக்கு தான் சொந்தம். நான் உன் லைஃப்ப டிசைட் பண்ணுவேன். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து டாக்ஸிசிட்டி. ஸோ அத வந்து இறைவன் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாரு. பியூர் லவ் அப்படின்றது வந்து இறைவன் கிட்டயும் நம்மளுக்கு வரும், நேச்சர் கிட்டயும் வரும், ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட ஒரு அன்கண்டிஷனலான ஒரு அன்பு வரும். இந்த மாரி எல்லாமே வந்து ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவா நம்மளையும் ஃபீல் பண்ண வைக்கும். அவங்களையும் பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அன்பு தான் வந்து இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அன்பு. ஓகேங்களா? தென் வந்து அப்சஷன்னா ஒரு மாரி பிடிவாதமா எனக்கு இதுதான் வேணும். இத பத்தியே தான் நான் நெனைப்பேன். இத என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறது தான் அப்சஷன். இந்த அப்சஷன் தான் வந்து அந்த டிசையர் வந்து அளவு கடந்து போறது தான் அப்சஷன். இந்த அப்சஷன் வந்து இறைவன் வந்து விரும்பாத ஒரு விஷயம். ஏன்னா, அப்படி அப்சஸ் ஆற அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே வந்து வொர்த் கிடையாது. அதான் உண்ம. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, உங்க சோல் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து எலிவேட் ஆறதுக்கு நடக்குதே தவிர, மத்தபடி அது வரும், போகும், இல்லாம போகும். என்ன வேணா நடக்கும். அப்ப ஒரு நிலையில்லாத ஒரு ஒரு ஆள் மேலயோ, இல்ல நிலையில்லாத ஒரு ஒரு விஷயம் மேலயோ, ஒரு உங்களோட கோல் மேலயோ நீங்க டூ மச்சா அப்சஸ்ஸா இருக்கிறது தப்பு தானே! அப்ப ஒரு காட் வந்து உங்களுக்குள்ள ஒரு டீச்சராவும் இருக்காருன்ற போது, அத அவரு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அத எப்படியாவது அத எடுத்து விட்டு உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா, அதையும் நம்ம புரிஞ்சுக்காதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, திரும்பி திரும்பி அதுக்குள்ளேயே போய் நம்ம லைஃப்ப லூஸ் பண்ணிருவோம். வேற ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த பிறகு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என் நன்மைக்காக தான் அந்த அப்சஷன வந்து கடவுள் எடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ அப்சஷன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள ரெஸ்ட்லெஸ்ஸா ஆக்கும். அது ஒரு கோலா இருக்கலாம். ஏன்னா இந்த படிப்ப முடிச்சே ஆகணும். நான் இந்த வேலைக்கு போயே ஆகணும். இல்ல நான் இவ்ளோ நகை வாங்கியே ஆகணும். இல்ல எனக்கு இந்த பெர்சன் வந்து இவங்கள நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்ல என்னோட ஸ்பௌஸ் என் ஸ்பௌஸ் மேல நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன். இல்ல என் குழந்தை மேல நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன். அப்படின்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 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 பிரியம் இருக்குது இல்லையா? அது வந்து உங்கள ரெஸ்ட்லெஸ் ஆக்கும். கம்பேர் பண்ண வைக்கும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கி விடும் அடிக்கடி. அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது ஜெயிச்சே தீரணும். ஜெயிக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி குடுக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஈகோவோட உச்சக்கட்டம். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டிவைன் சரண்டர் நம்மள பண்ணவே விடாது. டிவைன் சரண்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஆசை இல்லாம போயிருமோ, நிறைவேறாம போயிருவோமோ அப்படின்ற பயத்துலலாம் நம்ம வந்து டிவைன விட்டு விலகி தான் போறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ, அதனால என்னைக்குமே அப்சஷன் வந்து ராங் தான். அதுக்கு அடுத்து வந்து கிரேவிங்ஸ். கிரேவிங்ஸ் அப்டின்னா, ஒரு ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரி. எமோஷனலா நம்ம அடிக்ட் ஆறது. ஐயோ! எனக்கு இது கிடைச்சா தான் இப்போதைக்கு என்னால நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் வரும்ல. அந்த ஸ்வீட் சாப்பிடுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. அந்த ஸ்வீட்டுன்ற அந்த ஃபீல் ஏதோ ஒரு வகையான ஸ்வீட்டையாவது நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும்னு நெனைப்போம். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்வீட்ட சாப்பிட்டா தான் எனக்கு அந்த இது போகும் அப்படின்னு நெனைப்போம். இதான் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. இது வந்து என்ன பண்ணும்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவரா ஏதாவது பண்ணிருவோம் அந்த கிரேவிங்ஸ்னால. அதுக்கப்புறம் அதனால ரெக்ரெட் ஆறது, அதனால கில்ட்டி ஆறது. இல்லன்னா நம்மளுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே குடுக்காது. ஏன்னா அது ஒரு டெம்பரரி ப்ளஷர். எந்த எந்த ஆசையா வேணாலும் இருக்கலாம். அந்த கிரேவிங்ஸ்ன்ற இதுக்கு கீழ, ஐயோ! எனக்கு இந்த ப்ளஷர நான் அனுபவிச்சு மோஸ்ட்லி இது என்னன்னா சென்சரி ப்ளஷர்ஸ்க்குள்ள வரும். குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, வேற என்ன மாதிரியான நம்ம சென்சஸ சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆசையும் இந்த கிரேவிங்ஸ்க்குள்ள வரும். அது என்னன்னா, அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். இப்ப ஆல்கஹால் சாப்பிடுறவங்கன்னா, அந்த மொமெண்ட் அது சந்தோஷமா இருப்பாங்க. திரும்பி அடுத்த நாளு அதே கிரேவிங் வரதான் செய்யும். கண்ட்ரோலே பண்ண முடியாது. குடிச்சா தான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்ப அது என்னன்னா, அந்த ப்ளஷருக்கு வந்து எண்டே கிடையாது. திரும்பி, 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 திரும்பி கிரேவிங்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருந்து, அது ஸ்ட்ராங் ஆகுறனால உங்களோட மத்த லைஃப் எல்லாமே வந்து தப்பா போகும். அப்ப அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்களோட வாழ்க்கையவே வந்து அழிச்சு போடக்கூடிய ஒரு விஷயமா அமையும். அப்ப அது ஒரு பேட் திங் தானே! வேரஸ் வந்து டிசையர் அப்டின்னா என்னன்னா, அ இப்ப கிரேவிங்ன்றது வந்து கட்டுக்கடங்காத தீ அப்டின்னா, டிசையர்ன்றது ஒரு அழகான லேம்ப்ல எரியிற ஒரு விளக்குல எரியிற ஒரு தீபம். அப்ப விளக்குல எரியிற தீபம் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு மிதமான ஒரு ஹீட்ட குடுக்கும். அதே மாரி நல்ல வெளிச்சத்த குடுக்கும். நம்மள வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கும். நம்மளுக்கு அந்த விளக்க பார்த்தாலே நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாகும். இதே கொழுந்து விட்டு எரியிற தீ எப்டி இருக்கும்? நம்மளால அந்த சூட தாங்க முடியாது. அது இருக்கிற எல்லாத்தையுமே எரிக்கும். நம்மளுக்குள்ள ஒரு பயத்த தான் குடுக்கும். இதுதான் கிரேவிங்ஸ்க்கும், டிசைர்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்.
இப்ப இதுல ஏன் வந்து நம்ம வந்து இந்த கிரேவிங்ஸ், அப்சஷன்ல வந்து ரொம்ப வந்து அட்டாச் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்ன சொல்லுது அப்படின்னா, இது 2ம் போயிருச்சுன்னா, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் மேல நீங்க வந்து ரொம்ப கிரேவிங்கா இருக்கீங்க, ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஆக்சுவலா ரீசன் என்னவா இருக்குன்னா, ஆம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வூண்ட் இருக்கும் டீப்பா. வேற ஏதோ ஒரு வூண்ட் இருக்கும். அந்த வூண்ட வந்து அவங்களுக்கு ஹீல் பண்ண தெரியாம, அத மறைச்சிட்டு இந்த ஏதாவது ஒரு விஷயம் மேல அப்சஸ்ட் ஆவாங்க. ஆல்கஹால் அந்த மாதிரி தானே. இப்ப ஆல்கஹால் குடிக்காம இருந்தா, அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு வருத்தம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரி பெயின்ஃபுல்லா ஆயிட்டு, அத அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அத ஹீல் பண்ண முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐயய்யோ! அது இல்லன்னா நான் வந்து ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் குடிப்பாங்க. அப்ப அந்த வூண்ட வந்து ஹீல் பண்றதுக்கான முயற்சிய எடுக்காம, போய் ஏதாவது யார் மேலயாவது, இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயம் மேல நம்ம கிரேவிங்ஸையும், அப்சஷனும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது இல்ல அப்டின்னா அவ்வளோதான். நான் வந்து ஒர்த்தே இல்லாத ஆளா இருக்கு. நான் ஒரு மாரி பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். நான் வந்து யாருக்குமே பிடிக்காத ஒரு ஆள் மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து மைண்ட்ல வந்து ஒரு காயமா வச்சிருப்பாங்க. அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும்? அந்த காயத்த வந்து மருந்து போட்டு அத சரி பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஒரு ஆள் மேலயோ, இல்ல ஒரு கோல் மேலயோ, இல்ல ஒரு பழக்கவழக்கம் மேலயோ, நம்மளுக்கு வந்து இந்த கிரேவிங்ஸும், அப்சஷனும் இல்லாம போயிரும். இதுதான் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வந்து ரொம்ப டீப்பா போக, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். தென் அட்டாச்மெண்ட் பத்தி நான் நேத்தே டீட்டெயில்டா சொல்லிட்டேன். ஸோ அட்டாச்மெண்ட் இஸ் ஆல்சோ பேட் ஃபார் அவர் லைஃப். அதுக்கப்புறம் வந்து ஆம்பிஷன். ஆம்பிஷன்றதுன்னா எப்படின்னா, அம் ஒரு கோலு, எனக்கு இதான் எய்மு அப்படின்னு இருக்கிறது. ஆனா, அது வந்து இப்ப நியூட்ரலா இருக்கும். என்னன்னா, உன்னோட ஆம்பிஷன் என்ன ஆம்பிஷன்றது தான். நீ வந்து அ எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீ வந்து ஆம்பிஷனா எடுத்திருக்கியா? அ உன்னைய வந்து அடுத்த லெவல் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் பண்ற ஒரு விஷயத்த ஆம்பிஷனா எடுத்திருக்கீங்க. அம் இத நான் பண்ணுனேன்னா வந்து நெறைய பேருக்கு நன்மை நடக்கும் அப்டின்னா, அந்த ஆம்பிஷன் வந்து ஒரு நோபலா இருக்கும். இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வேரஸ் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். என்னைய பிடிக்காதவங்க மூஞ்சில கரிய பூசணும். இப்படின்ற மாதிரிலாம் எதையாவது உங்க ஈகோவ வந்து ஃபீட் பண்ற மாதிரியான ஆம்பிஷன நீங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு டேஞ்சரஸ். ஏன்னா, நீங்க அத அச்சீவ் பண்ண பிறகும் உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அடுத்து நீ ஏதாவது உங்க ஈகோவ ஃபீட் பண்ற மாதிரியே விஷயங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நெறைய கர்மாவ ஜெனரேட் பண்ணும். அதனால எப்பவுமே ஆம்பிஷன் வந்து இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்ல உங்க ஆம்பிஷன நீங்க வைக்கணும். ஃபைனல் அவுட்புட் இருக்குது இல்லையா? எதுக்காக நீங்க அந்த எய்ம வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ அடுத்தவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறது, அடுத்தவங்க கிட்ட காம்படிட்டிவா இருக்கல, இன்னொருத்தவங்கள வீழ்த்துறதுக்கு, இந்த மாதிரி பர்ப்பஸ்க்காக ஒரு ஆம்பிஷன் இல்லாம, எ இது 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 எனக்கு கிடைச்சா, காட் எனக்கு குடுத்துருக்க என்னோட சோல் டியூட்டி இருக்குதுல்ல, அந்த டியூட்டிய என்னால நல்லா பார்க்க முடியும். இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு கோடிக்கணக்குல எனக்கு பணம் வந்துச்சு அப்டின்னா, அந்த பணத்த யூஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். அப்டின்ற மாதிரி உங்களோட ஆம்பிஷன வச்சு நீங்க அதுக்காக உழைச்சீங்கன்னா, உங்களுக்கு இறைவனோட துணை வந்து எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் சப்ரஷன். சப்ரஷன் அப்படின்னா, உணர்வுகள வந்து அப்படியே அடக்கி ஒடுக்குறது. இதுதான் வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்தா நம்ம எல்லா அ எண்ணங்கள், ஆசைகள், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவன தேடுற முயற்சியிலேயும் இருப்பாங்க. சேம் டைம் இதுக்கும் ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டு எது மேலயும் ஆசைப்படக்கூடாது. எது மேலயும் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப யாரையாவது அவங்க விரும்பிட்டு இருக்காங்கன்னு கூட வைங்களேன், நான் ஸ்பிரிச்சுவாலிட்டில போயிட்டேன். அதனால என்னால இனிமே உன்ன விரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டஸ்ட் வச்சு கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கோல், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்பிரிச்சுவாலிட்டில போயிட்டேன். எனக்கு இந்த எக்ஸாம்லாம் எனக்கு தேவையில்லன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சப்ரஷனுக்குள்ள வருது. இது டோட்டலி அன்ஹெல்தி. அதாவது அந்த ஒரு ஆசைய பியூரிஃபை பண்ணி அந்த அந்த ஆசையவே டோட்டலா கட் பண்ண மாட்டாரு காட். என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இந்த ஆசைக்காக நீ ரொம்ப ஓவரா உனக்கு உன்னோட மென்டல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப குடுக்காத. இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத மட்டும் பண்ணு. அது நடந்தாலும் ஓகே, நடக்கலனாலும் ஓகே. அந்த மாதிரியான மென்டாலிட்டில உன்னோட ஹோல் பெர்சனாலிட்டிய ஃபோக்கஸ் பண்ணு. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் உன்னோட டோட்டல் லைஃப்பையும் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இந்த விஷயம் ஒர்த் இல்ல. அவ்வளதான் அவரு சொல்லுவாரு. அதுல சம்டைம்ஸ் வந்து அந்த டிசையர் வந்து நம்மளுக்கே
பிடிக்காம போயிரும். அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு அத எப்படி ஹெல்த்தியா ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமே தவிர, சப்ரஸ் பண்ண சொல்ல மாட்டாரு. அதாவது டிசைர கட் பண்ண சொல்ல மாட்டாரு. ஸோ, அந்த சப்ரஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள போக, 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 போக கொஞ்ச நாள்ல அது வந்து அப்படியே ஒரு ஆட்டம் பாம் மாரி வெடிச்சிரும். அது வெடிச்ச பிறகு என்னன்னா, மோஸ்ட்லி வந்து நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிய விட்டே போயிருவீங்க. உங்களுக்கு வெறுப்பாயி போயிருவீங்க. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வந்து அத சரியா புரிஞ்சுக்காம, அத வந்து நீங்க தப்பா ஹேண்டில் பண்ணனால, அது என்னன்னா எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம, அம் அப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இறைவன் எப்பவுமே நம்மள கம்ஃபர்டபுளா தான் வச்சிருப்பாரு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சிருப்பாரு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள சரி பண்றதுக்காக மட்டும் தான் சில சில சேலஞ்சஸ், சில சில பெயின்ஸ் வரும். அதையும் நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பெயின் கூட நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி சுகமா தான் இருக்குமே தவிர, நம்மளுக்கு வந்து ஒரு ஐயோ! அப்படின்ற மாதிரி நம்மளால தாங்கிக்கவே முடியாத மாரிலாம் இருக்காது. இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிய எப்பவுமே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு மாரி ஒரு டிஸ்டர்பிங் ஃபீல் குடுக்குதுன்னா, அது அது கரெக்ட்டான லிமிட்ல தான் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உங்களோட நீங்க இது எல்லாத்தையும் லிசன் பண்ணி உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான அ ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஆடியோவா இருந்தாலும் சரி. பட் டெக்ஸ்ட்னா இன்னும் பெட்டர். ஏன்னா உடனே எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க அப்படின்றனால. அத நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். ஸோ தட் இந்த குரூப்ல வந்து நெறைய பேர் இன்னும் ப்ராப்பரா ஆடியோ லிசன் பண்ணாமலே இருக்காங்க. அவங்க கண்ல இது பட்டுச்சுன்னா, ஓகே இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. தேங்க் யூ.